இது என்னுடைய முதல் அரசியல் மேடை. இந்த மேடையை எனக்கு அளித்த அனைத்து மாவட்ட, மாநில மற்றும் மண்டல பொறுப்பாளருக்கு முதலில் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நாம் கூடியிருப்பது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு தெருமுனை கூட்டம். காமராஜர் ஐயா அப்படின்னாலே முதல்ல அடிப்படை எளிமை. இப்போது நம்ம கட்சிக்கும் காமராஜருக்கு மட்டும்தான் ஒத்து போவோம். ஏன்னா ஐயாவோட எளிமையை பின்பற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா இங்கே கோடிகளில் இங்கே இந்த மேடையிலேருந்து நான் சொல்கிறேன், நம்ம கட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோட சொத்து பட்டியலுக்கும் திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இருக்கிற ஒரு கவுன்சிலரோட சொத்து பட்டியல் எடுத்து பார்த்தா அந்த கவுன்சிலரோட சொத்து பட்டியல் தான் அதிகமாக இருக்குமே தவிர நம்ம கட்சியில் இருக்க மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சொத்து கூட அதுக்கு ஈடாகாது. இதுதான் இந்த திராவிட மாடல் அரசோட சாதனை. ஒரு கவுன்சிலர்கிட்ட எப்படி அவ்வளோ சொத்து சேருது? ஆரம்பத்தில் நடந்து வராங்க, அப்புறம் பைக்கில் வராங்க, அப்புறம் ஓட்டு கேட்கும் போது கடனை வாங்கி அம்மா ஓட்டு போடுங்கன்னு கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க. எப்படி ஒரு கவுன்சிலர் அந்த 5 ஆண்டு கால பதவி முடியறதுக்குள்ளே 40-50 லட்ச ரூபா மதிப்புள்ள சொகுசு கார் அந்த கவுன்சிலருக்கு எப்படி வருது? ஒரு முதலமைச்சரோட சம்பளமே 1 லட்ச ரூபா அப்படின்னு இருக்கும்போது இப்போ தான் ஏற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 5 ஆண்டுகள் கணக்கு சேர்த்தா கூட 60 லட்சம் தான் வரும் ஒரு முதலமைச்சரோட சம்பளமே. அப்படி இருக்கும்போது ஒரு கவுன்சிலரால் எப்படி அந்த 5 ஆண்டுகள் முடியறதுக்குள்ளே கோடி கணக்கில் காரையும் 10 கோடி 20 கோடி மதிப்புள்ள வீடை எப்படி அவங்களால கட்ட முடியும்? அப்போது எளிமை அப்படின்னாலே நம்ம கட்சி தான். ஏன்னா நமக்கு பெரிய பொருளாதார வசதி கிடையாது. நம்மளுக்கு சின்ன சின்னதாக 50-100ன்னு போட்டு தான் இந்த திருமண கூட்டமே நடத்துகிறோம். அதுலேயும் 1008 சிக்கல் இருக்குது. நம்ம கட்சிக்குன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. திமுகன்னு நேற்று கேட்டு இன்றைக்கி கேட்டால் கூட உடனே ஓகே சொல்லிடுவாங்க. நம்மனா இப்போ 30 நாள் நமக்கு மட்டும் இந்த சட்டம் எல்லாமே எளியவர்களுக்காக மட்டும்தான் இருக்கும். வலியவர்களுக்கு சட்டம் கிடையாது. எளியவர்களுக்கு மட்டும்தான் இங்கே சட்டம் பின்பற்றப்படுகிறது. சரி, நான் ஐயா காமராஜரை பற்றி எல்லாருமே எல்லா மேடைகளும் அண்ணன் பேசுவார். ஒரு சில தவறவிட்ட விஷயங்களை இங்கே பேசணுன்னா, இப்போ இந்த திராவிட அரசை பற்றி உங்களுக்கு என்னென்னா, இது வெத்து விளம்பர மாடல். இந்த வெத்து விளம்பர மாடலுக்கு விளம்பரத்துக்கு மட்டும் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஐயா ஆட்சியில் இருந்த காலத்தில் திமுக ஒரு பக்கம் வளருது. அப்போ ஐயா கிட்ட எஸ்டி சுந்தரம் அப்படிங்கிறவருக்கு ஐயா கூட இருந்தவர் போய் சொல்கிறாரு, ஐயா நமக்கு மக்கள்கிட்ட மவுஸ் குறைஞ்சிட்டே இருக்குது, அந்த இளைஞர்கள் எல்லாம் திமுக பக்கம் போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எஸ்டி சுந்தரம் சொல்கிறாரு, நம்ம பண்ணுற சாதனை நம்ம பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு செய்கிறோம், ஆனால் நம்ம செய்கிறத விளம்பரப்படுத்திக்க மாட்டேன்றோம், அங்கே நம்ம பின்தங்குறோம் அப்படின்றாரு. அப்போ கேட்குறாங்க, சரி என்ன பண்ணலாம், இதுக்கு விளம்பரம் பண்ண என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. இருங்க ஐயா நான் ஒரு வரைவு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எஸ்டி சுந்தரம் சொல்கிறாங்க. அப்போ ஐயா கிட்ட போய் எஸ்டி சுந்தரம் சொல்கிறாங்கன்னா, ஐயா நான் வரைவு தயாரிச்சிட்டேன், இதுக்கு ஒரு 3 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லும் போது ஐயா அட போயா பைத்தியக்காரா, 3 லட்சம் இருந்தால் நான் 3 பள்ளிக்கூடம் கட்டிடுவேன் அப்படின்றாரு. இதுதான் ஐயாவோட எளிமை. இதுதான் ஐயா கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம். எனக்கு விளம்பரம் வேண்டாம், நான் செய்கிற நல்லது என் மக்கள் பேசுவார்கள், என் மக்களுக்கு தெரியும் நான் செய்கிறேன் என்று இந்த 3 லட்ச ரூபாய் இருந்தால் நான் 3 பள்ளிக்கூடம் கட்டுவேன் என்று பேசிய ஒரே தலைவன் ஐயா காமராஜர் அவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணிலே. இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா சுற்றி 10 கிலோமீட்டருக்கு பேனர் வைப்பாங்க, நான் இந்த ஒரு பள்ளிக்கூடம் திறந்துட்டேன். ஆனால் ஐயா அவர்கள் சிந்தித்ததே வேற. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மருத்துவத்துறையில் ஐயா சாதித்தது என்னென்றால் ஹவுஸ் சர்ஜன் என்று ஒரு பணி உண்டு. ஹவுஸ் சர்ஜன் என்றால் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் அவங்க கவர்மெண்ட்டில் பணிபுரியணும். அப்போ கவர்மெண்ட்டில் பணிபுரியறதுக்கு இப்போ சம்பளம் இருக்குது. இந்த சம்பளம் எடுத்த உடனே வந்துடல. ஐயா ஆட்சி இருந்த காலத்தில் அந்த சம்பள முறை கிடையாது. அப்போது அங்கே வேலை செய்கிற மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, ஐயா நாங்கள் 5 வருஷம் மருத்துவம் படிச்சுட்டு வரோம், 1 வருஷம் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்துக்கிட்ட அந்த அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறங்கிறது கட்டாயம். அப்படி இருக்கும் போது நாங்கள் 5 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஊதியமும் கிடையாது அப்படின்னும் போது ஐயா அந்த துறை அமைச்சர்கிட்ட கேட்குற, என்னையா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாய்யா கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஐயா கொடுத்த பதில், 5 வருஷம் படிச்சுட்டு ஓசியில் ஐயா வேலை பார்ப்பான், என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவர்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. திருப்பி அமுச்சிட்டு ஐயா போட்ட உத்தரவு, மாதம் 105 ரூபாய் அவர்களுக்கு அந்த ஸ்டைஃபன் சொல்லுவாங்க, அது வழங்கப்படும் அப்படின்னாரு. அது எப்படின்னா அந்த 105 ரூபாயும் அவர்கள் விடுபட்டு போன 6 மாதங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக வழங்குமாறு ஐயா உத்தரவிட்டார். இப்போ அது இந்த காலத்தில் 20,000 வரைக்கும் இப்போ இந்த அரசு கொடுக்குது. ஐயா 1960களிலே 105 ரூபாங்கிறது பெரிய காசு. இப்போ அரசு மருத்துவர்கள் பணி போகும்போது சம்பளம் வாங்குறாங்கன்னா அது ஐயா அன்று போட்ட உத்தரவு தான். இப்போ இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்க பெருசாக இவங்க கட்டமைச்சிருக்க பிம்பம் ஐயா பெரியார்.
இப்போது சமீபத்தில் ஏற்பட்ட சர்ச்சை கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐயா பெரியாரோட சீடர் யார், நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா வந்து ஏசி கேட்டார். காமராஜர் ஐயா வந்து கலைஞர் ஐயா கையை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு போனாருன்ட்டு. சரி, நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். ஐயா வந்து சரி கடைசி காலத்தில் உடம்பு முடியல, ஏசியில் இருந்தாருன்னே வச்சுப்போம். அதுக்கும் ஐயா பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா சொல்லக்கூடாது, மெரினா பீச்சில் பீச்சுங்கிறதே எல்லாருக்கும் காற்று வாங்க தான் போவாங்க. அந்த பீச்சிலே தலைமாட்டில் 2 ஏர் கூலரை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ண ஒரே நாடக கோஷ்டி உங்கள் நாடக கோஷ்டி தான். உலகத்தில் யாருமே காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ஒரு போராட்டம். இப்போ புதுசாக ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாருல, 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறது. அந்த இவங்களுக்கெல்லாம் முன்னோடி இவர் இப்போ திரைக்கலைஞர். அவர் அந்த காலத்து திரைக்கலைஞரில் அவர் காலையில் நல்லா சாப்பிட்டாரு. காலையில் ஒரு வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் அடுத்த வீட்டுக்கு, அம்மா நான் சாப்பிட வந்துடுறேம்மா, வர வழியில் நான் வந்து மெரினா பீச்சில் ஒரு 10 நிமிஷம் படுத்துருவேன், அது ஏசிலாம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, படுத்து எந்திரிச்சிட்டு மத்தியானம் அடுத்த சிஐடி காலனிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த சாப்பாடுக்கு நடுவில் ஒரு நாடகம். அதுவாது காமராஜர் ஐயா உடம்பு முடியலன்னு ஏசி கேட்டாங்க. இங்கே ஒரு இனம் செத்து கிடக்குது. அந்த செத்து கொண்டிருக்க சமயத்தில் வந்து இவங்க போராட்டம் நடத்தணும். லட்சணமே இதுதான், அரை மணி நேரம் நாடகம். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எளிமைன்னா எளிமையோட உதாரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்னென்னா, ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கார் போனால் நம்ம அது எளிமைன்றோம். 10 லட்ச ரூபா கார் தானே, அவன் 50 லட்சம் 60 லட்சத்தில் போகிறான், இவன் என்ன 10 லட்ச ரூபா காரில் தானே போகிறான், இது எளிமை தானே அப்படின்றோம். அதல்ல எளிமை. மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள் அனைவரும் மக்களிடத்தில் களப்பணியாற்ற வேண்டும். அவங்க சொத்து எப்படி சேர்க்குறாங்கன்னா, எல்லாத்துலேயும் கமிஷன். ரோடு போடணுமா கமிஷன், மெட்ரோ ரயில் போடணுமா கமிஷன், மெட்ரோ ரயில் இந்த பக்கம் வருதா கமிஷன், அந்த பக்கம் மாற்றி அமைங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, எந்த வழியில் போகணுன்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு. இந்த நாடக அரசு நம்ம 2026 வீழ்த்தவில்லை என்றால் தமிழகம் பெரும் பள்ளத்தில் விழும் என்பதை இங்கு நான் மக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் வாக்களித்து நம் அம்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்யுமாறு நம் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.